அன்னைக்கு அவர் வேண்டான்னு தான் சொன்னாரு. நான் தான் பிடிவாதமா போகணும்னு சொன்னேன். நான் அப்படி பண்ணாம இருந்திருந்தா அன்னைக்கு எதுவுமே நடந்திருக்காது என்று கலங்கிய கண்களோடு லோகேஷ் கூற, அன்றைய நாள் நினைவுகள் சர்வாவை அதிகமாகவே வாட்டியது. லோகேஷ் சர்வா வந்த காரை ஓட்டி வந்தார். அப்போது எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி குண்டு அவர் தோளில் பாய்ந்துவிட, அப்படியே காரை ஓரமாக நிறுத்தி ஸ்டியரிங்கில் சாய்ந்தார். அதை கவனித்த ராஜன் சர்வாவை தனது காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றபோதுதான் எதிரிகளிடம் மாட்டி அவர் உயிர் போனது. அந்த நிலையில் கூட தன்னை காப்பாற்ற தந்தை எவ்வளவு போராடினார் என்பது இன்றும் சர்வாவிற்கு ஞாபகம் இருக்க, அவன் கண்களிலும் கண்ணீர் வந்தது. இப்போ உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா டைகர் என்று தனது கண்ணீரை துடைத்துக்கொண்டு சர்வாவிடம் கேட்டார் லோகேஷ். தானும் நிமிர்ந்து பார்த்த சர்வா ஆம் என்பது போல தலையாட்டி, சித்தா, நான் உங்களை எப்படி மறப்பேன்? உங்களாலதான் அன்னைக்கு என்று அதற்கு மேல் பேச்சு வராமல் சர்வா தடுமாற, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு டைகர், நான் தெரியாம பண்ணிட்டேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு ராஜன் அண்ணாவை நான் வர சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்க மாட்டேன். என்னாலதான் ராஜன் இறந்தாரு. ஒரு நாள்ல நம்ம வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு. அந்த நைட்டை என்னால இப்ப வரைக்கும் மறக்க முடியல. குற்ற உணர்ச்சி என்ன தினம் தினம் கொண்டுகிட்டு இருக்கு. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல என்று மண்டியிட்டு கைகூப்பி சர்வா முன்னால் அமர்ந்தார் லோகேஷ். அன்றைய நாட்களில் அப்பா எதற்காக தன்னிடம் இவ்வளவு கராராக இருக்கிறார் என்று சர்வா பலமுறை யோசித்திருக்கிறான். ஆனால் இந்த மொத்த கூட்டத்தையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவரிடம் இருந்திருக்கிறது. அதற்கு இடையில் தன்னையும் காப்பாற்ற வேண்டும் என்ற அழுத்தம் அவருக்கு இருந்திருக்க, அதுவே அவரை அப்படி மாற்றி இருக்கிறது என்பதை இன்று புரிந்து கொண்டான். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன், இத்தனை வருஷத்துல நீங்க என்ன தேடவே இல்லையே, ஏன் என்று கேட்டான். அடுத்த நாளே நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து உன்னைத்தான் தேடினேன். உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியல. கார் வெடிச்சதுல நீயும் இறந்திருப்பேன்னு எல்லாரும் சொன்னாங்க. நானும் அதை நம்பிட்டேன் என்று கவலையோடு கூற, அப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை என்று எங்கோ பார்த்து கொண்டு சர்வா சொன்னதும் வேகமாக வந்து வாயை அடைத்த லோகேஷ், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. உனக்காக உன் சித்தா நான் இருக்கேன். இன்னமும் உனக்காக என்ன வேணும்னாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன் என்று அவன் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பித்தார் லோகேஷ். எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு சொன்னது உண்மையா இருந்தா இன்னொரு முறை என் காலில் விழக்கூடாது. நான் உங்களை என் சித்தப்பாவாதான் நினைச்சேன். இப்பவும் நீங்க அதே ஸ்தானத்துல தான் இருக்கீங்க என்று சொன்னதும் லோகேஷ் முகத்தில் ஒரு புன்னகை. தன்னை டைகர் மன்னித்து விட்டதில் அவருக்குள் இருந்த குற்ற உணர்ச்சியும் சற்று குறைந்திருந்தது. இப்ப புரியுது ஏன் ஆலியா இங்க வர சொன்னான்னு என்று சர்வா விரக்தியாக புன்னகைத்தான். இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கதவு திறக்கப்பட்டது. நான் வரத்துக்குள்ள 2 பேரும் தனியா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டு ஆலியா அங்கு வந்தாள். உனக்காகத்தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். எங்க போன? ஏன் போன் எடுக்கல என்று லோகேஷ் சர்வா இருவரும் மாறி மாறி கேட்க, அது வர வழியில கொஞ்சம் டிராஃபிக். ஓகே சர்வா, உனக்காக நான் 2 விஷயம் வச்சிருந்தேன். ஒன்னு, உன்னை மறுபடியும் அங்கிளை மீட் பண்ண வைக்கிறது. அது நான் வரத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. இன்னொன்னு என்ன தெரியுமா? சூர்யா திரும்ப வரப்போறான், அதுவும் நாளைக்கு என்று அவள் சொன்னதும் லோகேஷ் சர்வா இருவரின் முகமும் மாறியது. அவன் வரத்துக்கு இன்னும் 2 மாசம் ஆகும்னு சொன்ன என்று லோகேஷ் கேட்க, தெரியல, திடீர்னு வரான். அவன் வரதும் நல்லதுதான். அவன் வந்த உடனே சர்வாதான் டைகர்னு அவன் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு எல்லா பொறுப்பையும் சர்வா கிட்ட ஒப்படைக்க சொல்லலாம் என்று ஆலியா கூற, சர்வா இன்னும் யோசனையில்தான் இருந்தான். என்ன அமைதியா இருக்க? உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா என்று அவள் கேட்க, ஆலியா, உனக்கே தெரியும் நம்ம கம்பெனிக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்குன்னு. அதை கண்டுபிடிக்காம நான் தான் டைகர்னு எப்படி சொல்ல முடியும் என்று அவன் கூறியதும், அதுக்காக சூர்யா வந்ததுக்கு அப்புறமும் நீ இப்படியே உன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா என்று அவள் கேட்டாள். சர்வாவிடம் அதற்கு பதில் இல்லை. சரி, இப்ப நாம என்ன பண்றது? அவன் வரத்துக்குள்ள நம்மளால எப்படியும் அந்த ஸ்பைய கண்டுபிடிக்க முடியாது. அவன் வந்தவுடனே கண்டுபிடிக்க ஏதாவது ஐடியா இருக்கா என்று ஆலியா கேட்க, சர்வா அவளை நேருக்கு நேராக சில நொடிகள் பார்த்தானே தவிர எதுவும் பேசவில்லை. லோகேஷுக்கும் விஷயம் ஓரளவிற்கு புரிய அவரும் என்ன செய்வதென்று யோசிக்க ஆரம்பித்தார். சூர்யா
எதற்காக திடீரென திரும்ப வருகிறான்? ஆனால் சர்வா சூர்யாவை சந்திக்க இப்போது தயாராக இல்லை. நாளைக்கே சூர்யா வந்தாலும் அவன்கிட்ட டைகர் திரும்பி வந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், இது நமக்குள்ள இருக்கட்டும் என்று சர்வா சொன்னதும் லோகேஷ், ஆலியா இருவருமே அதிர்ந்தனர். என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் எல்லாத்தையும் உன் கண்ட்ரோல்ல எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சூர்யா கிட்டயே எல்லா பொறுப்பையும் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்று ஆலியா கேட்டாள். ஆமான் டைகர், சூர்யா லீடர்ஷிப்ல கம்பெனி ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ எவ்வளவு மோசமான கண்டிஷன்ல இருக்குன்னு என்னால உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என்று லோகேஷ் சொல்ல, ஆலியாவும் அதற்கு ஆமாம் என்றாள். அவர்கள் சொல்வதற்கு முன்னரே சர்வாவிற்கு சூர்யா எந்த அளவிற்கு மோசமாக பிசினஸ் செய்கிறான் என்பது அவன் இப்போது சேர்ந்திருக்கும் இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனியின் நிலையைக் கண்டே தெரிந்திருந்தது. ஆனால் இப்போது இருவரும் மாறி மாறி அதை கூற சர்வா பதிலே பேசவில்லை. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசு என்று ஆலியா அவனிடம் கேட்டாள். ஆனால் சர்வா குழம்பிப்போன நிலையில் இருந்தான். என்ன பேசுவது, என்ன முடிவு எடுப்பது என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு பக்கம் அண்டர்வேல்டில் மறைந்திருந்து அவனை தாக்க நினைக்கும் எதிரிகளை டைகராக சமாளிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் லாஸில் இருக்கும் தனது கம்பெனிகள் அனைத்தையும் காப்பாற்ற வேண்டும். இதற்கிடையில் இப்போது சூர்யாவின் வருகை என்று அனைத்தும் சேர்ந்து அவன் மூளையை குடைந்து கொண்டு இருக்க தலைவலியே வந்துவிட்டது. சிறிது நேரம் ஓய்வு எடுத்தால்தான் எதையும் அவனால் யோசிக்க முடியும் என்ற நிலையில் இருந்தான் சர்வா. அது புரியாமல், டைகர் ஏதாவது சொல்லு, சர்வா பதில் பேசு என்று ஆலியா, லோகேஷ் இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்க நிமிர்ந்த சர்வா, சூர்யா வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று கூறினான். எப்ப இருந்து நீ இப்படி மாறின? எதுவா இருந்தாலும் முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணணும், அதுதான் நம்மளோட பழக்கம். புதுசா என்ன வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ற என்று ஆலியா கேட்டதும் பெருமூச்சு விட்ட சர்வா, சொல்றத கேளு ஆலியா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், இத பத்தி நிறைய யோசிக்கணும் என்று சர்வா மெதுவாக கூற இருவருக்குமே அவனது நிலை புரிந்தது. சர்வாவிற்கு பிரேக் தேவை என்று உணர்ந்தவர்கள் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு மௌனத்தை கலைத்த சர்வா, நான் இப்ப கிளம்புறேன், சீக்கிரமே மறுபடி மீட் பண்ணலாம் என்று கூறி அங்கிருந்து கிளம்ப இருவருமே வேறு வழியில்லாமல் அவனை பார்த்து தலையசைத்தனர். வெளியில் வந்த சர்வா தனது காரில் ஏறி அமர்ந்தான். அப்போதும் அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை, இன்னும் பாரமாக இருப்பது போல தோன்றியது. அதனால் நிச்சயம் வீட்டிற்குச் சென்றால் அது இன்னும் தான் அவனது மன கஷ்டத்தை அதிகரிக்கும் என்று புரிந்து கொண்டவன் காரை எடுத்துக்கொண்டு மனம் போன போக்கில் சுற்றித் திரிய ஆரம்பித்தான். மாலை மங்கி இரவு ஆகி இரவு நள்ளிரவாக மாறிய பின்பு கூட வீட்டிற்கு செல்லும் எண்ணமே இல்லாமல் எங்கெங்கோ சுற்றி கொண்டிருந்தவன் இறுதியாக ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு ஸ்டியரிங் மீது சாய்ந்தான். அப்போது சற்று தூரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பேசும் சத்தம் கேட்டது. ஏய், நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிறதா நினைக்காத, நீ என்ன பண்ணாலும் இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் என்று ஒரு பெண் கத்திக் கொண்டிருக்க, அவளுக்கு பின்னால் ஒரு இளைஞன், உன் மனசுல என்ன பெரிய இவன்னு நினைப்பா, எவ்வளோ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், இப்படி கத்தற என்று அவள் கையை பிடித்து தள்ளிவிட்டான். ஷியாம், there is a limit for everything. முதல்ல என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? தெரியலனா போய் உன் அம்மா கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு வா என்று அவனிடமிருந்து விலகிய அந்த பெண் அந்த இளைஞனிடமிருந்து விலகியபடி கத்தினாள். அந்த இடமே அமைதியாக இருந்ததால் சர்வாவிற்கு அவர்கள் பேச்சு தெளிவாக கேட்டது. அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மாவை பத்தி பேசுவ என்று ஷியாம் அந்த பெண்ணின் கழுத்தை நெரிக்க, அதை கண்டதும் பதறிய சர்வா உடனே காரை விட்டு இறங்கி அவர்களிடம் ஓடினான். டேய், அந்த பொண்ணை விடுறா என்று சர்வா சொல்ல அந்த இளைஞன் திரும்பினான். அப்போது அந்த பெண்ணின் முகத்தை பார்த்த சர்வா, ஷிவானி நீயா என்ற அதிர்ச்சியுடன் கேட்க, ஷிவானியும் அவனை அங்கு எதிர்பார்க்காமல் அதிர்ச்சி அடைந்தாள். இங்க என்ன நடக்குது? யார் இந்த பையன் என்று அவனை முறைத்துக் கொண்டு சர்வா கேட்க, எதிரில் நின்ற ஷியாம் தானும் சர்வாவை முறைத்தான். அப்போது நொடிக்குள் ஏதோ யோசனை செய்த ஷிவானி வேகமாக சர்வாவிடம் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள். சர்வா, இந்த பையன் என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் போற இடையெல்லாம் என் பின்னாடியே வரான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் உன் கூட ஹோட்டல்ல சண்டை போட்டதுக்கு சாரி. நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. அதனாலதான் இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன். என்னை காப்பாத்து பிளீஸ் என்று அவள் பேசிக்கொண்டே செல்ல, சர்வா, ஷியாம் இருவருமே அவள் பேசுவதில் அதிர்ந்தனர்.
ஆனால் திமிராக அவள் முன்னால் வந்து நின்ற ஷியாம், இப்படியெல்லாம் பேசினா நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம டிராமா பண்ணாத என்று அவன் தெளிவாக கூற, ஷியாம், நீ நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் நிஜம். இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையில குறுக்க வராத, ப்ளீஸ் போயிடு என்று தெளிவாக கூறி அவனை தள்ளிவிட்டவள் சர்வாவின் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொள்ள சர்வா அவள் முகத்தையே பார்த்தான். ஷிவானி அவனை பார்த்து கண்ணடித்தாள். அதிலிருந்து ஷிவானி நடிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன், ஏய், தான் சொல்லிட்டா இல்ல, அவ ஏன் ஆளு. இனிமே அவகிட்ட பிரச்சனை பண்றத பார்த்த இடத்திலேயே குழி தோண்டி புதைச்சிடுவேன் என்று அவன் சட்டையை பிடித்து தள்ளிவிட்டான் சர்வா. சர்வா முகத்தில் அத்தனை திமிரும் தைரியமும் இருக்க இவன் நிஜமாகவே அடிப்பான் போலையே என்று சிறிதாக பயம் தோன்றினாலும் இவன்தான் ஷிவானியின் காதலன் என்று நம்புவதற்கு ஷியாம் தயாராக இல்லை. இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே? அப்படின்னா இவனை கிஸ் பண்ணு, அப்ப நான் நம்புறேன் என்றான் அவன். என்ன சொன்ன என்று ஷிவானி சர்வா இருவரும் அதிர்ச்சியுடன் கேட்க, நீதானே சொன்ன இவன் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு, அப்போ ஏன் முன்னாடி கிஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உன் பின்னாடி வரமாட்டேன் என்று அவன் தெளிவாக கூறி கையை கட்டிக்கொண்டு நிற்க இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.